வணக்கம். இது ஜோவின் குரலொலி. உங்கள் ஜோ. உலகநாயகன் கமல்ஹாசன் சார் வந்து குறிப்பிட்ட ஒரு 4 பேர்த்து மேல் ரொம்ப மரியாதையும் நட்பும் வச்சுருந்தார், பாசமும் நிறையவே வச்சுருந்தார். அந்த 4 பேரில் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இயக்குனர் கே பாலச்சந்தர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், நகைச்சுவை நடிகர் திரு நாகேஷ், அவருடைய அதாவது அட்வைசர்னே சொல்லலாம் திரு அனந்த் அவர்கள். இந்த 4 பேரையுமே வந்து அவர் பேசாத இடமே கிடையாது. அப்படிப்பட்ட இடத்துல எல்லா இடங்களையுமே சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அவங்க 4 பேர்த்தையும் பேசாமல் வரமாட்டார் திரு உலகநாயகன் கமல்ஹாசன். அப்படி இருக்கும்போது ஒரு தடவை நாகேஷ் அவர்கள் வந்து பார்த்துட்டு உலகநாயகன் சார் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது, நீ இன்னும் சாகலை அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டிருக்காரு. அந்த கேள்வியை கேட்ட உடனே கமல் சார் வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டார். அப்படி ஏன் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து தளபதி அவர்கள் நடித்த கடைசி படமா அப்படின்னு சொல்கிறாங்க 69. அந்த படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து அறிவிச்சிருக்காங்க. அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் காட்டியிருக்காங்க, கையில் தீப்பந்தத்தை காட்டிட்டு ஒரு கை இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா கேவிஎன் தயாரிப்பு நிறுவனம் தயாரிக்கிறாங்க. வினோத் வந்து இந்த படத்தை வந்து இயக்குறாரு. இதுதான் கடைசி படம்னு தளபதியோட கடைசி படம்னு சொல்கிறாங்க. ஆனால் இது கடைசி படமாக இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவர் விஜய் திரும்பவும் நடிக்க வருவாருங்கிற நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அதுக்கான காரணங்களையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ முழுசையும் உங்களுக்கு பெரிய பார்க்கணும்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் வந்து நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ உள்ளவங்களுக்கெல்லாம் பழம்பெரும் நடிகர் நாகேஷ் சாரை பற்றி தெரியுமா என்னன்னு தெரியல. அவர் மாதிரி ஒரு திரைப்படத்துலையும் சரி, இல்லை வெளியிலையும் சரி, காமெடி பண்ணுறதுக்கு அவர் மிஞ்சின ஆளே கிடையாது. டைமிங்கில் அந்த டைமில் ஸ்டாண்ட் எடுப்பார், உடனே அடிச்சு விடுவார். அப்படி ஒரு ஒரு திறமையான ஒரு நடிகர். அவர் வந்து ஒரு தடவை வந்து என்ன பார்த்தீங்கன்னா, தசாவதாரம் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த படம் ஷூட்டிங்கில் வந்து அவரும் நடிச்சிருக்காரு. அப்போ வந்து லஞ்ச் பிரேக்கு. அந்த டைமில் வந்து டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார், திரு நாகேஷ் சார் அவர்கள், உலகநாயகன் கமல்ஹாசன் எல்லாமே லஞ்ச் பிரேக்கில் வந்து சாப்பிட்றதுக்காக பேசிகிட்டு இருக்காங்க. அந்த டைமில் சீன் எப்படிலாம் எடுக்குங்கிற மாதிரி ரொம்ப டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப சீரியஸாக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உலகநாயகன் வந்து எல்லாமே நிறையா சாப்பிடுவார். அதாவது நான்வெஜ்ஜு அப்படிங்கிற மாதிரி நிறையா மீன் கறி எல்லாமே எதுவுமே விட்டு வைக்க மாட்டார். அப்படி ஒரு சாப்பாட்டு பிரியர்னே உலகநாயகன் நம்ம சொல்லலாம். அப்படி எல்லாம் சேர்ந்து ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திரு நாகேஷ் அவர்களும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திரு நாகேஷ் சார் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் சாப்பிடக்கூடிய வந்து சைவ சாப்பாடு தான் சாப்பிட்டுட்டு இருந்திருக்காரு அந்த டைமிங்கில். சாப்பிட்டு கை கழுவுறதுக்காக அந்த டைமில் போய்கிட்டு இருந்திருக்காரு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் சார் தட்டில் பிளேட்டில் பார்த்தீங்கன்னா சிக்கன் இருக்குது. அந்த சிக்கனை வந்து அந்த ஸ்பூனில் வச்சு அப்படியே வந்து அப்படி குத்துற மாதிரி பண்ணியிருக்காரு. இவர் நேராக வந்து உலகநாயகன் சார்கிட்ட வந்துட்டு காதுகிட்ட வந்து நீ இன்னும் சாகலை அப்படின்னு கேட்டிருக்காரு. ரொம்ப உலகநாயகன் இன்னும் சாக்காயிட்டு மேலே அப்படி பார்த்தோன்னே உடனே அடுத்த செகண்டே வந்து ஒரு என்ன சொல்லியிருப்பாங்கிறது நெசத்தை புரிஞ்சுக்கிட்டு அவரால் சிரிப்பு அடக்க முடியல. அவர் கேட்டது இன்னும் சாவலையான்னு கேட்டது அந்த கோழியை தான் கேட்டிருக்காரு. அந்த மாதிரி அது கேட்ட உடனே அங்கே இருந்த எல்லாருமே ரொம்ப சிரித்து ரொம்ப அதுதான் நாகேஷ் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. நாகேஷ் இதுதான் உலகநாயகன் எங்கே போனாலும் சொல்லுவார். நாகேஷ் சார் மாதிரி வந்து டைமிங்கில் காமெடி பண்ணவே முடியாது, அடிச்சுக்கவே முடியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்ல அவர் வந்து கமல் சார் சொல்லியிருக்காரு. அதுக்கு இதுவே ஒரு உதாரணம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த 69 இளைய தளபதி விஜய் அவர்கள் வந்து கடைசி படம்னு சொல்கிறாங்க இந்த படத்தை. அவரும் வந்து அரசியலுக்கு போகிறதுனால இதுதான் கடைசி படமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்லிகிட்டு இருக்காங்க. அவரும் முன்னமே அறிவிச்சிருக்காரு. இந்த கடைசி படத்தை யார் இயக்குறாங்க பார்த்தீங்கன்னா, சதுரங்க வேட்டை, தீரன் அதிகாரம் 3 அப்படின்னு இயக்கிய ரொம்ப புகழ்பெற்ற அஜித்தை வச்சு துணிவு படத்தை கொடுத்த வினோத் வந்து இந்த படத்தை வந்து இயக்குறாரு. இவர் மிகச்சிறந்த ஒரு இயக்குனராக எல்லாரும் பார்க்கப்படுறோம். அவர் படத்தில் அவர் வந்து ஏற்கனவே ஒரு அப்டேட் கொடுத்துருக்காரு. இந்த விஜயோடைய இந்த படம் வந்து கடைசி படமாக இருக்கிறதுனால வந்து மேக்ஸிமம் எல்லாரும் பார்க்குற மாதிரி தான் இந்த படத்தை எடுப்போம். ரொம்ப கமர்ஷியலாக தான் இருக்கும். எல்லா குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாமே பார்க்கலாம் இந்த படம். அரசியல் வந்து சின்ன டச் இருக்கும், ஆனால் முழு அரசியல் உள்ள சந்தர்ப்பமாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி விஷயத்தையும் சொல்லியிருக்காரு இந்த படத்தில். சரி, எப்படி இந்த படம் அமையுங்கிறது நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதுக்கு முன்னாடி இதான் கடைசி படம்னு சொல்கிறாங்க விஜய் சாரோட படம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லிடுறேன். இந்த வீடியோ இப்போவே நான் பதிவு பண்ணிடுறேன் இந்த விஷயத்த. அதாவது அரசியலுங்கிறது மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு தொடர் பயணம். அந்த பயணத்தில் வந்து இளைய தளபதி வெற்றி அடையணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்கள், நம்பிக்கையோடு நான் சொல்கிறேன். அதே சமயத்தில் வந்து அந்த ஒரு அரசியல் பயணங்கிறது ஒரு கரடு முரடான ஒரு பாதை. அந்த பாதையெல்லாம் எப்படி அவர் சரி பண்ணி அதில் வெற்றி பெற்று வரணுங்கிறது ஒரு
ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இந்த நிலைமையில் கண்டிப்பாக அவர் வந்து மீண்டும் நம்ம சினிமாவுக்கு நடிக்கலாம் அப்படிங்கிற எண்ணமும் வரலாம். கண்டிப்பாக வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவர் வந்து சினிமாவில் அவர் எவ்வளோ சம்பாரிச்சுங்கிறத விட எவ்வளோ புகழ் பேர், குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லாத்துக்குமே அவருக்கு மேலே ஒரு மரியாதை, அதை வச்சு தான் அவர் வந்து புகழ் பெற்றிருக்காரு. அதனால அதை எப்படி விட்டு கொடுக்க போகிறாருன்னு தெரியல. கண்டிப்பாக மீண்டும் அவருடைய சினிமா பயணம் தொடருங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. இந்த வீடியோ நான் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் இன்னும் 4 வருஷம் 5 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து இளைய தளபதியோட இப்போ வேணால் கொஞ்ச நாளைக்கு வேணால் நம்ம மிஸ் பண்ணலாம் அவருடைய திரைப்படத்தில் அவருடைய நடிப்பை பற்றி. ஆனால் கண்டிப்பாக வருவாங்க நம்பிக்கை நமக்கு இருக்குது. வரட்டும். ஓகே, இதுதான் இன்றைக்கி உள்ள விஷயம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, உங்களோட விடைபெறுகிறேன். நன்றி. உங்கள் ஜோ.